சந்திர பகவானால ஆளப்படக்கூடிய கடகராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா, ராசி மண்டலத்தில 4வதாக இருக்கக்கூடியவங்க. உங்களுக்கு மிக மிக அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் எல்லாமே நவம்பர் மாதத்துல கிடைக்க போகுது அப்படின்னே சொல்லணும். ஏன்னா இவ்வளவு காலங்களா நீங்க அஷ்டம சனியினுடைய ஆதிக்கத்துல நிறைய பிரச்சனைகளையும், பாதிப்புகளையும் பார்த்துட்டு இருந்தீங்க. ஸோ இனி உங்களுக்கு எல்லாமே நல்ல மாற்றங்கள் கிடைக்க போகுது. ஏன்னா கடகராசியில தான் குரு பகவான் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறாரு. ஸோ குருவினுடைய இந்த அதிசார உச்சம் பெற்ற அமைப்பானது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் கொடுக்க போகுதுங்க. அதை பத்தி தான் இந்த பதிவுல நம்ம தெளிவா தெரிஞ்சுக்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மனிதர்களுடைய வாழ்க்கையில அடுத்து என்ன நடக்கும் அப்படின்றது கண்டிப்பா யாருக்குமே தெரியாதுங்க. ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கை முறையே பார்த்தீங்கன்னா ஒரு நிச்சயமற்ற வாழ்க்கை தான். இந்த நிச்சயமற்ற வாழ்க்கையில அடுத்தடுத்து நிகழக்கூடிய விஷயங்களை நம்மளால தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பா ஜோதிடத்தினுடைய உதவியால தெரிஞ்சுக்க முடியும். அந்த வகையில ஜோதிடம் ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியா செயல்பட்டுட்டு இருக்குங்க. இந்த ஜோதிடத்தினுடைய மிக முக்கியமான அம்சமே கிரக நிலைகள் தான். இந்த கிரக நிலைகளை வைத்து தான் நம்மளால நமக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றதே தெரிஞ்சுக்கிறோம். அந்த வரிசையில் நவம்பர் மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் எப்படி என்னெல்லாம் செய்ய போகுது அப்படின்றத பற்றியும் கடகராசி நேயர்களுடைய அதிர்ஷ்டகரமான விஷயங்களை பற்றியும் இந்த டைமில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக பதிவு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்கும். அதனால் எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க, முழுமையாக பாருங்கள். ஏன்னா இந்த பதிவில் உங்களுக்கான அதிர்ஷ்டகரமான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதெல்லாம் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய சக்ஸஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி தெரிஞ்சிக்காதவங்கெல்லாம் இந்த பதிவை மறக்காமல் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணி விடுங்க. அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். 2025ஆம் வருடத்தினுடைய 11வது மாதமான நவம்பர் மாதத்தில் நம்ம அடையெடுத்து வச்சுருக்கோம். இந்த நவம்பர் மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் முதல்ல எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். குரு பகவான் கடகராசியில் உச்ச பலத்தில் இருக்கிறாருங்க. அவர் நவம்பர் 11ஆம் தேதி வக்ரகதியை அடைய போகிறாரு. பொதுவாக ஒரு சில ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் உச்சம் அடைந்தாலே நல்ல பலன்களை கொடுப்பாரு. அதுலேயும் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் உச்சத்தில் இருந்து வக்ரமாகும் பொழுது நல்ல பலன்கள் கொடுப்பாரு. ஸோ எல்லா ராசிக்காரர்களுக்குமே ஒரே மாதிரி இருக்காது. ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான பலன்கள் கிடைக்கும். நவம்பர் 28ஆம் தேதி சனி பகவான் வேற வக்ர நிவர்த்தியை எடுக்கிறாரு. ஸோ இதுக்கப்புறமா நிறைய மாற்றங்கள் நம்ம எதிர்பார்க்கலாம். நவம்பர் மாத பலன்கள் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த டைமில் இருக்கக்கூடிய கிரக சூழ்நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவம்பரில் சூரியனும் சுக்கிரனும் இணைந்து மூல திரிகோண வீட்டில் இருக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் சூரியன் நீச்சம் அடைந்திருக்காரு. சூரியன் நீச்சம் அடைந்தாலுமே கூட இப்போ ஒன்றும் பயப்படுற அளவுக்கு ஒன்றும் கிடையாது. ஏன்னா நீச்சபங்க ராஜயோகம் கிடைக்க போகுது. அடுத்து சுக்கிரனும் புதனும் பார்த்தீங்கன்னா இணைந்து இருக்கிறாங்க. ஸோ லக்ஷ்மி நாராயண யோகமும் கிடைக்க போகுது. சூரிய பகவான் 16ஆம் தேதிக்கு பிறகு தான் செவ்வாயினுடைய வீடான விருச்சகத்துக்கு போக போகிறாரு. அதே வீட்டில் 26ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரனும் பயிற்சி ஆகிறாரு. ஸோ ஏற்கனவே அங்கே செவ்வாய் ஆட்சி பலத்தோடு இருக்கிறாரு. அது தவிர குருவுடைய பார்வையும் கிடைக்குது. ஸோ இது மாதிரி எக்கச்சக்கமான கிரக நிலைகளுடைய மாற்றங்களானது நிகழ இருக்கு. இந்த நிலையில் மிகப்பெரிய ஏற்றம் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு இருக்குது. அதில் கடகராசிக்காரங்களே நீங்களும் ஒருத்தங்க தான். கடக ராசி இல்லைன்னா லக்கணத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களோட ராசிக்குள்ளேயே இப்போ குரு பகவான் இருக்கிறாருங்க. அது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு யோகம், எல்லாருக்கும் தெரியும். சாட்சாத் அந்த கடவுளே உங்களுக்கு துணையாக இருந்து வழிநடத்த போகிறாரு. இதெல்லாம் செய்யுங்க, இப்படிலாம் செய்யுங்க, இதெல்லாம் செய்யாத அப்படின்னு உங்களை கைட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல கைடராக அவர் வரப்போகிறாரு. நல்லபடியாக உங்களை வழிநடத்தி உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றத்தை கொடுக்க போகிறாரு. இதுக்கு முதல்ல உங்களுக்கு என்னத்தை ஃபஸ்ட்டு கொடுக்குறாரு அப்படின்னா தெளிவை தான் கொடுக்குறாரு. ஏன்னா கடகராசிக்காரங்களுக்கு என்னதான் சந்திர பகவான் ராசி அதிபதியாக இருந்தாலுமே கூட இப்போ இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் அந்த சூழ்நிலைகளில் உங்களுடைய மனசில் தெளிவு அப்படின்றது இல்லாமலே தான் இருந்துச்சு. அதனால் முதல்ல வரக்கூடிய அந்த கிரகம் உங்களுக்கு தெளிவை தான் கொடுக்குறாரு. நீங்கள் இறங்கி எல்லா காரியங்களிலும் வெற்றிகளை கொடுக்குற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்ய போகிறாரு. தானங்கள், சேவைகள் அதிக அளவில் செய்வீங்க. ஸோ ஒரு சில கடகராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா தானத்தை செய்கிறது ரொம்ப பிடிக்கும். அது இப்போ நீங்கள் சேவையோடு சேர்த்து செய்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். இது வரைக்கும் இருந்து வந்த தடைகள் எல்லாமே மொத்தமாக விலக போகுது. ஸோ அடுத்தடுத்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும். அதாவது நீங்கள் திட்டமிட்டபடி உயர்கல்வியில் சேர்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். உத்தியோகமாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்க போகுது. ஒருவேளை உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களாம் கூட இவ்வளோ காலமாக நிறைய பிரச்சனைகளை பார்த்துருப்பீங்க. நிறைய இழப்புகளை கூட சந்தித்திருப்பீங்க. ஆனால் இனி அப்படிலாம் இருக்காது. உத்தியோகத்தில் இருந்து வந்த எல்லா பிரச்சனைகளும் சரியாக போகும். வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு இது போன்ற வேலைகளுக்காக நீங்கள் முயற்சிகள் செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கும் உங்களுக்கு வெற்றி இருக்குது.
பொருளாதாரத்துல இருந்து வந்த எல்லா சிக்கல்களும் வந்து விலக ஆரம்பிச்சிடும். பணவரவுக்கு எந்த ஒரு குறைவுமே இருக்காது. நீங்க பண பிரச்சனைய பத்திலாம் வந்து கவலைப்படாதீங்க. ஒருவேளை இவ்வளவு காலமா நீங்க பணத்துக்கு பிரச்சனைகள்ல வந்து மாட்டியிருக்கீங்க. பணம் வந்து கையில எதுவுமே இல்ல அப்படின்னு இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இப்ப பார்த்தீங்கன்னா, பணம் வந்து கிடைக்கும். கையிருப்பு கண்டிப்பா உங்களுக்கு அதிகரிக்கும். ஏன்னா, நீட்சபங்க ராஜயோகம் வந்து ஏற்படுது இல்லையா? அந்த நீட்சபங்க ராஜயோகத்தால உங்களுடைய பெயர், புகழ் எல்லாமே வந்து அதிகரிக்கும். ஸோ, நீங்க 4 பேர் மத்தியில பிரபலம் அடையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சொல்லப்போனா, இந்த டைம்ல உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை கிடைக்கப் போகுது அப்படின்னு தான் சொல்லணுங்க. ஏன்னா, ஒருவருடைய பேச்சுக்கு மரியாதை அப்படின்றது எந்த இடத்துலயுமே வந்து கிடைக்கிறது கிடையாது. இப்போ உங்க பேச்சுக்கு தனி மரியாதை இருக்கும். உங்களுடைய குழந்தைகளுடைய கல்வி, வேலைவாய்ப்பு அது தொடர்பான விஷயங்கள்லயும் நீங்க நல்ல பலன்கள வந்து பார்க்க போறீங்க. குழந்தை பாக்கியம் இல்லாம தவிக்கக்கூடிய கடகராசி நேயர்கள் எல்லாம் கவலைப்படாதீங்க. இந்த நவம்பர் உங்களுக்கு சூப்பரா இருக்கு. நவம்பர் மாதத்துல அதற்கான அமைப்புகள் இருக்கு. தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு இருங்க. சரியான மருத்துவ முறைகள் நீங்க தேர்ந்தெடுத்துட்டு இருக்கிறதோ, அல்லது அதற்குரிய வழிகள்ல நீங்க இருக்கும் பொழுதும் கண்டிப்பா உங்களுக்கு வந்து நல்லது நடக்கும். இந்த டைம்ல உங்களுக்கு குலதெய்வத்தினுடைய அருள் பரிபூர்ணமா இருக்குங்க. ஸோ எந்த ஒரு தெய்வத்தினுடைய அருள் இல்ல அப்படின்னாலும் பரவாயில்ல. ஆனா குலதெய்வத்தினுடைய அருள் மட்டும் கிடைக்காம இருக்கக்கூடாது. ஏன்னா குலதெய்வத்தினுடைய அருள் இல்ல அப்படின்ற பட்சத்துல அவங்களுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து நிகழ்ந்துட்டே தான் இருக்கும். அது ஒரு முடிவுக்கே வராது. அதனால எல்லாருமே உங்களுடைய குலதெய்வத்த நீங்க தொடர்ந்து வழிபாடு செய்யுங்க. மாசம் மாசம் வழிபாடு செய்ய முடியலன்னா கூட பரவாயில்ல. அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு முறையாவது குலதெய்வத்துக்கு போய் நீங்க சிறப்பு பூஜைகள்லாம் சேர்த்துட்டு வழிபாடு செய்துட்டு வர்றது உங்களுடைய குடும்பத்துக்கு ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாம இந்த டைம்ல கடகராசிக்காரங்களுக்கு குலதெய்வத்தினுடைய அருள் கிடைக்கப் போகுது அப்படின்றதுனால, அதன் மூலமாக நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் வந்து கிடைக்கும். ஸோ ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, சொந்த வீடானது கனவாகறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வீடு, நிலம், வண்டி, வாகனம், ஆபரணம் அப்படின்னு நிறைய சொத்துக்கள் வந்து வாங்கலாம். அது மட்டும் இல்லாம அசையும், அசையா சொத்துக்களுடைய சேர்க்கையும் வந்து இருக்கு. நல்ல கிரக சூழ்நிலைகள் இருக்கிறதுனால, திருமண தடை இருக்கக்கூடியவங்க, குழந்தை பாக்கிய தடை இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லா தடைகளும் வந்து நிவர்த்தியாகும். ஸோ இனி எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லபடியா வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாம, தடைப்பட்ட காரியங்கள்ல இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளும் விலகி, நீங்க மனசுல என்ன நினைக்கிறீங்களோ, அது எல்லாமே அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து நடக்கப் போகுது. ஒரு சில நேரங்கள்ல வாழ்க்கை துணையோட அந்யோன்யம் அப்படின்றதும் அதிகரிக்க ஆரம்பிக்கும். புரிதல் அப்படின்றது அதிகரிக்கும். இந்த புரிதல் எப்போலாம் உங்களுக்கு அதிகமா இருக்குதோ, அப்போலாம் உங்களுடைய குடும்பத்தில மகிழ்ச்சி அப்படின்றதும் அதிகமாவே இருக்கும். தொழில் சார்ந்த விஷயங்கள பொறுத்தவரைக்கும் கடகராசி நேயர்களுக்கு இதுவரைக்கும் தொழில் கூட்டாளிகளோட நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கலாம், மன வருத்தங்கள் இருந்திருக்கலாம். ஸோ அது எல்லாமே இப்போ வந்து விலகி உங்களுக்கு நல்ல லாபங்கள் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்க தனித்தும் செயல்படலாம், கூட்டாளிகளோட சேர்ந்தும் வந்து தொழில் செய்யலாம். பிரச்சனை கிடையாது. இது மட்டும் இல்லாம, ஆரோக்கிய ரீதியாகவும் நிறைய பிரச்சனைகள வந்து கடகராசி நேயர்கள் வந்து பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அந்த பிரச்சனைகளும் இப்போ ஒரு முடிவுக்கு வரப்போகுது. ஸோ ஆரோக்கிய ரீதியா நிறைய பாதிப்புகள பார்த்து நீங்க இப்ப நல்ல ஒரு நிலைக்கு வந்துட்டீங்க. முக்கியமா முடிவுகள் மட்டும் எடுக்கிறீங்க அப்படின்னா, அத மட்டும் கொஞ்சம் யோசிச்சு செயல்படுங்க. ஏன்னா அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவுகளையும் நீங்க எடுக்க வேணாம். அது மட்டும் இல்லாம, முன்னாடி நீங்க எந்த ஒரு விஷயத்த செய்யறதா இருந்தாலுமே, அவசரப்பட்டு செய்ததுனால தான் நிறைய பிரச்சனைகள வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ நிறைய ஆலோசனைகள நடத்துங்க. பொறுமையா இருங்க. வீட்ல இருக்கக்கூடியவங்களோட கலந்து ஆலோசனை எடுத்துக்கோங்க. உங்க வீட்டுக்கு அருகில சிவன் கோவில் இருக்கு அப்படின்னா, மறக்காம நீங்க போய் வழிபாடு செய்துட்டு வாங்க. நவம்பர் மாதத்துல நீங்க எந்த அளவுக்கு சிவன் வழிபாடுகள் செய்றீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு நிறைய அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும். அதாவது கடந்த ஒரு சில ஆண்டுகளாக நீங்க பட்ட எல்லா கஷ்டங்களுக்கும் இப்போ ஒரு தீர்வானது கிடைக்கப் போகுது. இத தாண்டி கடகராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு நிறைய இருக்கு. அதெல்லாம் என்ன அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஏன்னா இந்த அதிர்ஷ்டகரமான விஷயங்கள நீங்க தெரிஞ்சுக்கிட்டு, அதையும் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில ரெகுலரான ஆக்டிவிட்டீஸ்ல யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு இன்னும் நிறைய வெற்றிகள் இருக்கும். அதில உங்களுடைய ராசிக்கு அதிர்ஷ்டகரமான எண்கள் பார்த்தீங்கன்னா 2, 4 மற்றும் 7. பெரும்பாலும் இந்த எண்கள பயன்படுத்தி நிறைய விஷயங்கள நீங்க செய்யும் பொழுது, உங்களுக்கு கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். உங்களுடைய ராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடிய கிரகம் சந்திரன் அப்படின்றதுனால, உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டகரமான நிறமும் பார்த்தீங்கன்னா, வெள்ளை நிறமும், நீல நிறமும் தான். ஸோ மனசுக்கு நல்ல தெளிவை கொடுக்கக்கூடிய சந்திர பகவான ராசி அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய நீங்கள் எப்போதுமே அதே போல் வெளிநிலத்தில் இருக்கக்கூடிய முத்துக்களை வந்து நீங்கள் உங்களுடைய அணிகலன்களை நீங்கள் வச்சுருக்கும் பொழுதும் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து பாசிட்டிவாக நடக்கும். ஒரு சிலர் அவங்களுடைய ராசிக்கு ஏற்ற விஷயங்களை செய்யாமல் இருக்கும் பொழுது நிறைய பிரச்சனைகளையும் பாதிப்புகளையும் அதெல்லாம் வந்து பார்த்துட்ருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களோட ராசிக்கு என்ன விஷயங்கள் செய்தால் நமக்கு நல்லதாக நடக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி நடந்துக்கோங்க. உங்களுடைய வேலை பார்த்தீங்கன்னா உணவு, நகை அடகு கடை வைக்கிறது, இல்லைன்னா செவிலியர்கள், கல்வித்துறை இது சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் வேலை செய்யும் பொழுது உங்களுக்கு வேலையும் வந்து நல்லபடியாக இருக்கும். எந்த பிரச்சனையும் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய கடகராசி நேர்களும் இது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் வேலைகளை வந்து தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப நல்லது.
உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான கிழமைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திங்கள் மற்றும் வியாழன். ஸோ முக்கியமான விஷயங்கள் எதுவும் நீங்க செய்கிறீங்க அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு இந்த 2 நாட்கள வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த நாள்ல நீங்க செய்யும் பொழுது, கண்டிப்பா அது உங்களுக்கு நிச்சயம் வெற்றிய வந்து கொடுக்கும். இந்த பதிவுல கடகராசி அன்பர்களாகிய நீங்க அடுத்தடுத்து நிகழக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படின்றத பத்தியும், உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய பல விஷயங்கள பத்தியும் கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். இப்ப தான் முதன் முறையா உங்களுடைய அதிர்ஷ்டகரமான விஷயங்கள் எல்லாம் நீங்க கேள்விப்பட்டுருக்கீங்க, தெரிஞ்சுட்ருக்கீங்க அப்படின்னா, மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க.